ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பண்றது, கை வலிக்குது. என் கை மேல படுத்துட்டாங்களே, இப்ப எப்படி சின்னையோட தூக்கத்தை கலைக்காம கையை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. என்ன பண்றது, ஏதாவது பண்ணிதான் ஆகணும். மயிலிறக வருடி விட்டா பயங்கரமா கூசும். யாரா இருந்தாலும் கூச்சம் தாங்காம புரண்டு படுப்பாங்க. ஆனா இந்த சின்னையா என்னடானா மரக்கட்ட மாதிரி அசையாம கொல்லாம அப்படியே படுத்து கிடக்குறாங்களே. ஐயோ, இந்த மயிலிறகெல்லாம் சின்னையா கிட்ட வேலைக்கு ஆகாது. அதிரடியா இறங்கிட வேண்டியதான். ஐயோ, ஐயா, யார் அடிச்சது? யார் என்ன அடிச்சது? ஏய், யாரு? என்ன நம்ம தானே இருக்கோம், யாரையுமே காணோம். யார் என்ன அடிச்சது? என்ன சின்னையா, என்ன சின்னையா, ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிய? என்ன ஆச்சு? அது வந்து ஈசு, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேனா, யாரோ என் கண்ணத்துல பட்டுன்னு அரைஞ்சிட்டு சட்டுன்னு ஓடின மாதிரி இருந்துச்சு. ஆனா யாருன்னு தான் தெரியல ஈசு. யாரா இருக்கும்? என்ன சின்னையா சொல்றீங்க? நம்ம ரூம்குள்ள வந்து யார் உங்களை அடிப்பா? ஏதாவது கனவு கிணவு கண்டிருப்பீங்க. ஐயோ ஈசு, இது கனவும் இல்ல கிணவும் இல்ல, நெசமாவே எனக்கு பலார்னு அறை விழுந்துச்சு. யாரோ என்னைய நல்லா பலார்னு அரைஞ்சிருக்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும்? அடிச்ச உடனே எந்திரிச்சு பாக்குறேன், கண்ணமெல்லாம் அப்படியே வில்லு வில்லுன்னு வலிக்குது தெரியுமா? ஏன் ஈசு, நீ எதுவும் என் மேல இருக்க கோபத்துல என்ன பலார்னு அடிச்சியா? அடியே துளசி, உன் மேல சின்னையாக்கு சந்தேகம் வந்துருச்சு. உஷார் டி உஷார், எப்படியாவது சின்னையாவை சமாளி. என்ன சின்னையா பேசுறீங்க? நீங்க ரூம்குள்ள வந்ததே எனக்கு தெரியாது. நான் குளிக்க போன சமயத்துல நீங்க வந்திருக்கீங்க. நான் இப்பதான் குளிச்சுட்டு வெளியவே வரேன். என்ன பாருங்க, இங்க பாருங்க, தலைக்கு கட்டின துண்டை இன்னும் அவக்கல. நீங்க என்னடானா என்ன சந்தேகப்படுறீங்க? என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சின்னையா? நான் கல்லானாலும் கனவே, புல்லானாலும் புருஷன்னு வாழ்றவ. நான் போய் உங்களை அடிப்பேனா? கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா நீங்க என்ன இப்படி கேப்பீங்களா? இது வந்து தெய்வத்துக்கே அடுக்குமா? நீ இப்ப எதுக்கு ஒண்ணும் டென்ஷன் ஆகாத ஈசு. என்ன சின்னையா, கரண்டியே நெருப்புல பழுக்க வச்சு கையில சூடு போட்டு இழுத்த மாதிரி பேசிட்டு இப்ப டென்ஷன் ஆகாதன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஈசு, என்ன மன்னிச்சிரு ஈசு, நான் தூக்க கழகத்துல ஏதோ உளறிட்டேன் போல இருக்கு. இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி நான் கனவு தான் ஏதோ கண்டிருப்பேன் போல இருக்கு. சரி விடு, நீ எதுவும் நினைக்காத. ஐயோ, சிறுவாபுரி முருகா, காப்பாத்திட்ட. ஏன் ஈசு, இங்க சின்னதா ஒரு தலகாணி இருந்துச்சு, அது எங்க போச்சு? நம்ம வயித்துல வச்சு கட்டி இருக்கிற துணி மூட்டையதான் சின்னையா சின்ன தலைவாணின்னு கேக்குறாங்க. வார்த்தைய விட்டுறக்கூடாது. என்ன சின்னையா கேக்குறீங்க? சின்ன தலகாணி எதுவுமே நம்ம ரூம்ல இல்லையே. அட என்ன ஈசு, நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா ரூம்ல இருந்து அப்படியே தூக்க கலக்கத்தோட இங்க வந்தனா, அப்படியே வந்து இந்த கட்டில்ல சாஞ்சேன். அப்ப இந்த கட்டில்ல குட்டியா அழகா இப்படி ஒரு தலாணி இருந்துச்சு. அத தலைக்கிட்ட வச்சுக்கிட்டு அதுலதான் நான் அப்படியே படுத்து தூங்குனேன். அதுலயே அசந்து தூங்கிட்டேன். ஆமா, அதான் அந்த தலாணி இப்ப எங்க போச்சு? ஐயோ, என்னாச்சு சின்னையா உங்களுக்கு? ஏன் காலங்காத்தால என்ன படுத்து எடுக்கிறீங்க?
கேக்குறீங்க? நம்ம ரூம்ல எனக்கு தெரியாம குட்டி தலகாணி சுட்டி தலகாணி எப்படி வரும்? இல்லாத எதையாவது கேட்டு என்ன இப்படி தொல்லை பண்றீங்க. போங்க சின்னையா. என்னடா இது மாய மந்திரம் மாதிரி இருக்கு. எங்கேயுமே காணுமே. இங்க சின்னதா ஒரு தலாணி இங்கதான் இருந்தது. நம்ம தூக்க கழகத்தில் அப்படியே பார்த்தோமே, தலையில தான் வச்சு தூங்கணும். ஈஸி இல்லைன்னு சொல்லிட்டு போகுது. ஒண்ணுமே புரியலப்பா. ஏதோ தூக்க கழகத்தில் ஏதாவது கனவு கண்டிருப்பேன் போல. சரி வா போய் குளிப்போம்.